ஒர்க்கிங் வேர்ல்ட் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. சரி. ஸோ என்னென்ன ஒர்க்கிங் எங்கள் ப்ரொஃபஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் ட்ரேகரின், அதாவது போஸ்ட் உமன், கெமிக்கரின், இந்த லேபில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த ஒர்க், மெக்கட்ரானிக்கரின், இது கொஞ்சம் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருக்கும். டாக்ஸி ஃபாரரின், டாக்ஸி டிரைவர். So welche Berufe kennen Sie? Sammeln Sie so weit? Notieren Sie for jeden Beruf ein typische Aktivität. ஸோ இதுக்கு இந்த இப்போ ப்ரீஃப் ட்ரேகர்னா அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க அது தெரியும் இல்லைங்களா? ஸோ கம்ப்யூட்டர் ஆர்பைட்டன், இது வந்து யார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க? கம்ப்யூட்டர் ஆர்பைட்டன் இந்த 4 இதில். கெமிக்கல் பீக்கு இல்லைங்களா? கேக்குதாமா? ஏதாவது சொல்லுங்க. சம் கம்ப்யூட்டர் ஆர்பைட்டன் யாரு? பி, பிக்சர் பி. கெமிக்கலின். So by Adam better im freien sein. So being outdoor in all the weather. Brief Tragerin, அப்புறம் டாக்ஸி ஃபாரரின். Etwas von Technik und Elektronik verstehen. Früh am Morgen anfangen. early morning ஸ்டார்ட் பண்ணோம்னா யார் பண்ணுவா? போஸ்ட்மேன். எக்ஸாக்ட் அனாலிசன் மார்க்கன். கெமிக்கரின். குட் verdienen, நல்லா ஏர்ன் பண்றது, மணி ஏர்ன் பண்றது. மெக்கோட்டோரியன், டாக்ஸி ஃபாரரின். ஆக்சுவலி கெமிக்கல் தான் நல்லா சம்பளம். மேம் பட் ஆனால் மந்த்லி தானே மேம் இருக்கும். டெய்லி பேஸ்ல பார்த்தா மெக்கானிக் அண்ட் டாக்ஸி தானே மேம் இருக்கும். மெக்கட்ரானிக் வந்து அது அந்த ஒரு ஒர்க் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் இருக்கும். அதுல அவங்க கொடுக்குற சம்பளம் சேலரி மட்டும்தான். டாக்ஸி ஃபாரர் வந்து அவ்வளோ வராது. இவங்க லேப்ல ஒர்க் பண்றது, அனாலிஸ் பண்றது, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றது, இவங்களுக்கு தானே நிறைய சம்பளம் வரும். ஓகே மேம். eine Ausbildung machen, ஒரு ட்ரைனிங் பண்ணணும். அப்புறமா அது வந்து எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கும். லேபர் ஆர்பைட்டன், லேப்ல ஒர்க் பண்றது. keine geregelten Arbeitszeiten haben. ரெகுலர் ஒர்க் டைமிங் அப்படின்னு எதுவுமே இல்லை. Berufe und Pakete zustellen, studieren, Kontakt mit Menschen haben, Metall bearbeiten, Trinkgeld bekommen, viele Stunden im Auto sitzen, Post austragen, in der Nacht arbeiten, Personen von A nach B bringen. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாருக்கும் ரிலேட்டடாக இருக்கும், எல்லா ப்ரொஃபஷனுக்கும். ஸோ அதை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. Lesen Sie die Interview von Frau Melsa. Was denken Sie? In welchem Beruf arbeiten Sie jetzt? Begründen Sie Ihre Vermutung. ஸோ இவங்க வந்து இவங்களோட ஃப்ரா மெல்சா அவங்களோட இன்டர்வியூ படிச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ எந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன், அதுக்கான காஸ் ரீசன் என்ன. ஸோ இதை படிச்சுட்டு அவங்க என்ன கரண்டா என்ன ஒர்க் பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே மேம். படிங்க. So Marisa Sensi zu finden in einem Beruf, ja im Augenblick schon. Ich habe meinen Beruf gefunden. Ich denke, dass ich dabei beliebt. Was ist denn so gut daran? Ich arbeite selbstständig und es gibt immer weiter new எதை படிக்கிறீங்க? மேம் செகண்ட் பேராகிராஃப் மேம். செகண்ட் பேரா படிக்கிறீங்களா? படிங்க. Und immer weiter new Herausforderungen und Entwicklungen, das ist mir wichtig.
Asbadan habe ist geregelt Arbeitszeiten. Warum haben Sie mehrere Berufe als Probeiter? Ich habe ursprünglich Chemie studiert, ist das Tag in der Schule gehen musste. Aber dann habe ich meine Liebe zur Technik ernst genommen und habe nochmal was Neues gelernt. Sind Sie mit dem Gefall zufrieden? Ich Zufrieden. verwende ம் zufrieden. ஃப்ரைடன் Ich இல்லை ஜூஃப்ரீடன். zufrieden. ம் Ich verdiene nicht ஸ்லெக்ட். schlecht, schlecht, aber es können கான்டர். ein எஸ் கான்டர். Kant, es konnte gern eine bisschen mehr sein. ம் ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் மெஸ்ஸா ஜென்சி ஜூஃப்ரீடன் இன் இயரம் பெரூஃப். ஸோ அவங்க மெஸ்ஸாவை கேட்குறாங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ப்ரொஃபஷன்? ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க ஐயா? Ja, im Augenblick schon. அப்படின்னா at moment, இந்த present இப்போ ich habe meinen Beruf gefunden. என்னோட ப்ரொஃபஷன் என்ன எனக்கு பிடிச்சதுன்றதை கண்டுபிடிச்சேன். Ich denke, dass ich dabei bleibe. So I think I will stay in this profession. Was is then so good daran? ஸோ அதை பற்றி என்ன நல்லது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. Ich arbeite sehr selbstständig und es gibt immer wieder neue Herausforderungen und Entwicklungen. அதாவது ஆல்வேஸ் நான் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் நிறைய நியூ சேலஞ்சஸ்ஸு அப்புறமா டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். Das ist mir wichtig. அது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். Außerdem habe ich geregelten Arbeitszeiten. அதை தவிர எனக்கு வந்து ரெகுலர் ஒர்க் டைமிங் அப்படின்னு இருக்கு. Warum haben Sie mehrere Beruf ausprobiert? ஏன் நீங்கள் இத்தனை ப்ரொஃபஷன் நிறைய ப்ரொஃபஷன் ட்ரை பண்ணீங்க? Ich habe ursprünglich Chemie studiert. ஸோ அதாவது ஐ ஆம் ursprünglich அப்படின்னா ursprünglich அப்படின்னா originally I am a chemistry student because I like the subject in the school. Aber dann habe ich meine Liebe zur Technik ernst genommen und habe nochmal was Neues gelernt. ஆனால் என்னோட டெக்னிக்கான என்னோட பாஸ் டெக்னிக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது இன்ட்ரெஸ்ட்டை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அவங்க வந்து புதுசாக எதாவது கற்றுக்கிட்டாங்க. Sind Sie mit dem Gehalt zufrieden? உங்கள் சேலரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் சேலரி? Ich verdiene nicht schlecht, aber es konnte gern ein bisschen mehr sein. நான் ரொம்ப எல்லாம் பேடாக ஏர்ன் பண்ணல, பட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அட் கரண்ட்? இது படிச்சாலே தெரியும் இல்லைங்களா? எஸ் மேம். என்னவா ஒர்க் பண்றாங்க இப்போ? In அவங்க welchem Beruf arbeitet sie jetzt? கெமிக்கல் ப்ரொஃபஷனல் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். ஓகேவா? அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஸ்கூல்ல படிச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? டெக்னாலஜிஸ். ஆமா, அதுக்கேற்ற ரிலேட்டட் ஜாப் மேல என்ன இருக்கு 4 ப்ரொஃபஷன்ல? கெமிக்கலியா மேம்? கெமி ஸ்டூடெண்ட்னா கெமிக்காரின்மா. டெக்னிக்கல் அப்படின்னா என்ன வரும்? Mechatroniker. So jetzt arbeitet sie als Mechatronikerin. So இவ்வளோ குட்டியா இருக்கு. Jetzt
arbeitet sie als Mechatronikerin. ஓகேவா? Okay, ma'am. இப்போ holen Sie das Interview mit Frau Mirza, in welcher Reihenfolge hat sie in diesen Berufen gearbeitet? Nummerieren Sie. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படியே லைன் ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னவா ஒர்க் பண்ணாங்க, அது 2வது, 3வது, 4வது. Okay, ma'am. Frau Merser, was ist in Ihrem Beruf wichtig? Es ist ja kein leichter Beruf. Das stimmt. Als Mechatronikerin macht man manchmal auch körperlich schwere Arbeit. Die Teile von den Maschinen wiegen oft richtig viel und man wird oft schmutzig. Gibt es noch etwas, was für Ihren Beruf besonders wichtig ist? Man muss genau sein, muss sehr exakt arbeiten. Und man muss immer eine Lösung finden. Das gefällt mir. Ich bin kreativ. Ist das genug, genau und kreativ zu sein? Naja, ich habe einfach Spaß an Technik. Das ist das Wichtigste. Und Elektronik gehört zu Technik einfach dazu. Wie haben Sie gemerkt, dass Mechatronikerin Ihr Beruf ist? Ich fahre gern Motorrad und habe ein altes Motorrad repariert. Da habe ich gemerkt, dass mir Technik viel Spaß macht. Was haben Sie vorher gemacht? Ich habe zuerst einmal Abitur gemacht und danach gleich begonnen, Chemie zu studieren. Hat Ihnen das nicht gefallen? Doch, es war schon gut. Das Studium hat Spaß gemacht. Deshalb habe ich auch lange studiert. Und ich habe in den Ferien gearbeitet, später auch neben dem Studium. Was für einen Nebenjob hatten Sie denn? Zuerst war ich Briefträgerin für 3 Jahre, immer 2 Monate lang im Sommer. Das war ein guter Job. Muss man da nicht früh aufstehen? Doch, doch. Ich musste um 4:30 aufstehen und um 5:30 in der Postzentrale sein. Das war schon hart. Aber ich war gegen Mittag fertig und hatte dann frei. Sie sagten, dass Sie später auch neben dem Studium gearbeitet haben. Was haben Sie noch gemacht? Ich war auch eine Zeit lang Taxifahrerin. Da habe ich ganz gut verdient, vor allem durch das Trinkgeld. Und ich hatte immer viel Kontakt mit Menschen. Warum haben Sie gerade als Taxifahrerin gejobbt? Da konnte ich am Abend und in der Nacht arbeiten, eben neben dem Studium. Und dann waren Sie mit dem Studium fertig und Chemikerin. Ja, genau. 2 Jahre lang war ich bei einer großen Firma angestellt. Da habe ich im Labor Kontrollen und Analysen von Stoffen gemacht. Warum sind Sie nicht Chemikerin geblieben? Ich habe im Labor immer dieselben Tests durchgeführt. Es war immer dieselbe Arbeit, keine Abwechslung. Das hat mich nicht glücklich gemacht. Und dann haben Sie Ihre Lust an Technik entdeckt, stimmt's? Ja, genau. Deshalb habe ich auch beschlossen, dass ich noch mal was Neues lernen will. Ich habe eine Ausbildung zur Mechatronikerin angefangen. 3 Jahre Ausbildung und daneben die Berufsschule. Das habe ich noch keine Minute bereut. ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் என்னது? Mechatronikerin, ma'am. நீங்கள் இதுக்கு முன்னாடியே படிச்சீங்க, இப்போ கரண்ட்டாக என்ன ஒர்க்கில் இருக்கிறாங்க அப்படின்னு. படிச்சீங்களா இல்லையா? மேம் ஆனால் அவங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் தானே, ஆனால் அவங்க ஒர்க் பண்ண டெக்னாலஜி இது பேஸ் பண்ண சொன்னீங்க. அந்த அதாம்மா. டெக்னாலஜி ஸோ இதுக்கு இதில் படிக்கும் போது என்ன தெரிஞ்சது? மெக்கட்ரானிக்கரின். அப்போனா இது கடைசியாக வரும், மெக்கட்ரானிக்கரின். சிலதெல்லாம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியல, எல்லாமே புரியலன்னா நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெக்கட்ரானிக்கரின் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போனா இது 4வது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கேயே ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் கெமி ஸ்டூடெண்ட்டு
கெமிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் டெக்னிக்கை வந்து நான் சீரியஸா எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா கெமிக்கலின் வந்து 3வது இல்லையா? இப்ப இது ரெண்டுத்துல தான் 1 2 இருக்கு. So, அது இதுக்கு சொல்லுமா? பிரீஃப் சேகரின் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஆமா. So, எதுவுமே சரி, லிசனிங் வந்தாலுமே இப்ப டெக்ஸ்ட் புக்ன்றதுனால ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டட் இருக்கு. இப்போ இந்த 4th லெசன்னா எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டடா வரும் இல்லைங்களா? ஆனா எக்ஸாம் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ரீடிங்கா இருந்தாலும் சரி, லிசனிங் ரீடிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு போய் ரீடிங் படிக்கும்போது உங்களுக்கு என்னன்னு புரியும். கரெக்டா ஈஸியா மார்க் பண்ணிடுவீங்க. லிசனிங் கூட அப்படிதான். ஃபர்ஸ்ட் லிசன் பண்றதுக்கு முன்னாடி டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் நீங்க கம்முன்னு உட்காந்து இருக்க கூடாது. நீங்க என்ன கொஸ்டின் நல்லா 2-3 தடவை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது ப்ளே பண்ணும்போது கரெக்டா கேட்டு நீங்க இது பண்ணணும். ஓகே மேம். ஓகே. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு இப்போ மெக்கட்ரானிக்கரின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்வேர ஆர்பைட் ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாஸ் இஸ் இன் இயரம் உன்ஷ் பெரூஃப் விஷ்டிக். ஸோ உங்களுக்கான ட்ரீம் ஜாப் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் அதில் என்ன பண்ணலாம். ஸோ மாக்கன்சி நோட்டீசன். ஸோ அது வந்து அந்த ப்ரொஃபஷனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்ஆர்ஸ்னா வெட்டினரி டாக்டர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டியர் அண்ட் ஹெல்ப் அண்ட் அனிமல்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ஹவுஸ் ஆல்டன், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டி பெசிட்ஸர் பெருஹிகன். ஸோ வந்து பெட் ஓனர்ஸுக்கு வந்து அவங்க ஒரு காம பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது அதெல்லாமே. ஸோ கெஸ்ப்ரேகே பைடர் ஆர்பைட்டர். ஸோ இந்த கான்வர்சேஷனு அட் த ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த டேர் ஆர்பைட்ஸ்டாக் ஃபான் பாரிஸோட ஒர்க்கிங் டே. ஓரன்சி நுமரியரன்சி ஆர்டினன்சி டி கெஸ்ப்ராக்கர் ஜூசன் ஃபோட்டோஸ். ஸோ என்ன ஃபோட்டோஸ் 1 2 3 ஆட் நம்பர் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை கேட்டுட்டு இதில் 3த்துல எது செலக்ட் பண்ணும், இந்த கொஸ்டினுக்கு எதுன்னு. Hey Boris, machst du auch gerade Pause? Wie geht's denn so? Es geht so. Es ist leider echt stressig diese Woche. Ich hätte gern Zeit für eine längere Pause, aber ich muss gleich wieder an den Computer. Ach du Arme, was musst du denn so dringend machen? Ich habe gleich noch eine Besprechung. Was für eine Besprechung? Ach, es geht um den Auftrag in Schweden. Der ist super wichtig, sagt der Chef. Darum fragt er auch ständig nach. Habt ihr das schon gemacht und das? Und ist das Programm auch vorbereitet? Die Unterlagen habe ich fertig. Aber der Chef möchte die Präsentation nochmal mit mir ansehen. Und in einer Stunde kommen noch die 2 Geschäftspartner aus Schweden dazu. Herr Jeschke, kommen Sie bitte zu mir ins Büro. Ja, bin schon auf dem Weg. ஸோ இது எந்த பிக்சர் அப்படின்னு மார்க் பண்ணும். இது ஆடியோ கேட்கும்போது இமேஜும் பாருங்க, பேக்ரவுண்ட் சவுண்டு கேளுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். கேட்டிங்களா? எஸ் மேம். எந்த பிக்சர்? மறுபடியும் ப்ளே பண்ணவா? எஸ் மேம். 1. Hey Boris, machst du auch gerade Pause? Wie geht's denn so? Es geht so. Es ist leider echt stressig diese Woche. Ich hätte gern Zeit. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இதுலயே தெரிஞ்சிச்சு. இன்னும் மறுபடியும் பிரேக் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரேக் வந்தாலே என்ன பண்ணுவோம்? காஃபி குடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது அப்படின்னு. ஸோ செகண்ட் வந்து பாருங்க.
2. Hätten Sie kurz Zeit, mir zu helfen? Natürlich. Was ist denn das Problem? Für die Besprechung heute brauche ich dringend die Präsentation über unsere Firma. Aber ich kann sie nirgends auf unserem Server finden. Wenn das eine Datei von mir wäre, würde ich sie sofort finden. Aber so? Ach, das macht doch nichts. Das Problem kenne ich selbst. Ich suche auch auf Dateien. Aber wo die Präsentation liegt, weiß ich. Super, wo denn? Hier, unter V. Bei Allgemeines. Klicken Sie da mal drauf. Okay. Ah ja, da. Präsentationen. In dem Ordner ist sie bestimmt. Genau. Gehen Sie mal in den Ordner. Da ist es dann gleich die erste Datei. Danke. Dann kann ich die Besprechung jetzt weiter vorbereiten. Gern und viel Erfolg. ஸோ இது என்ன பிக்சர்? ஆமா டைப்பிங் சத்தம் எல்லாம் கேக்குதா இல்லையா? மேம் இங்கேயும் monitor. இங்க டைப் பண்ணலையே அவரு. ஓகே இங்க வந்து இங்க காமிக்கிறாங்க, இங்க தேடுறாங்க ஃபைல இல்லையா? ஓகே மேம் ஆ. Drei. Hast du noch nicht Feierabend, Boris? Nein, leider nicht. Ich muss noch was fertig machen. Wir hatten ja heute die Besprechung mit den Geschäftspartnern aus Schweden. Ja, stimmt. Und? Wie war's? Ich denke ganz gut. Aber ich muss noch was für morgen früh vorbereiten. Da habe ich noch mal eine Besprechung. Okay. Also, ich mache jetzt Schluss. Ich denke, ich kann dich nicht mitnehmen, oder? Nein, danke. Das ist nett. Aber es dauert leider noch länger. Schade, wenn diese Besprechung nicht wäre, würde ich auch nach Hause gehen. Aber morgen Abend mache ich früher Feierabend. Da können wir zusammenfahren. Na, dann störe ich nicht länger. Mach nicht mehr so lang und dann noch einen schönen Feierabend. Ciao. Tschüss, bis morgen. ஓகே, இப்போ வந்து சேம் ஆடியோ தான். வாஸ் இஸ் ஷான் பர்டிஷ் ஃபார் தி பெஸ்பிரஷன் ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் எது ரெடியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது ரெடியா இருக்கு? மறுபடியும் கேக்குறீங்களா? பிரசன்டேஷன் தானே மேம். என்னம்மா? பிரசன்ட் என்ன ப்ரோக்ராம் எது ரெடியா இருக்குன்னு கேக்குறாங்களா? இல்ல பிரசன்டேஷன். ஆமா, பிரசன்டேஷன் இருக்கு. அதுக்கு வந்து எதெல்லாம் ரெடியா இருக்கு? எது ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க? once more play. Eins. Hey Boris, machst du auch gerade Pause? Wie geht's denn so? Es geht so. Es ist leider echt stressig diese Woche. Ich hätte gern Zeit für eine längere Pause. Aber ich muss gleich wieder an den Computer. Ach du Arme, was musst du denn so dringend machen? Ich habe gleich noch eine Besprechung. Was für eine Besprechung? Ach, es geht um den Auftrag in Schweden. Der ist super wichtig, sagt der Chef. Darum fragt er auch ständig nach. Habt ihr das schon gemacht und das? Und ist das Programm auch vorbereitet? Die Unterlagen habe ich fertig. எது முடிஞ்சிச்சுன்னா கேட்டீங்களா? Die Unterlagen habe ich fertig. Unterlagen. unterlagen fertig முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ unterlagen இது முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது வரும் braucht Boris Hilfe. பாரிஸ்க்கு எதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு? 2. Hätten Sie kurz Zeit, mir zu helfen? Natürlich. Was ist denn das Problem?
Für die Besprechung heute brauche ich dringend die Präsentation über unsere Firma. Aber ich kann sie nirgends auf unserem Server finden. Wenn das eine Datei von mir wäre, würde ich sie sofort finden. என்ன தேடுறாரு? Auf unserem Server finden. Wenn das eine Datei von mir Wenn das eine Datei von mir wäre, Eine unsere wenn das eine Datei von mir wäre, eine Datei, ஃபைல் தேடுறாரு. அந்த வேர்ட் கேட்டுச்சு இல்லைங்களா, டட்டாயின்றது. நெக்ஸ்ட் போகும். 3, Hast du noch nicht Feierabend, Boris? Nein, leider nicht. Ich muss noch was fertig machen. Wir hatten ja heute die Besprechung mit den Geschäftspartnern aus Schweden. Ja, stimmt. Und? Wie war's? Ich denke ganz gut. Aber ich muss noch was für morgen früh vorbereiten. Da habe ich noch mal eine Besprechung. Okay. Also, ich mache jetzt Schluss. Ich denke, ich kann dich nicht mitnehmen, oder? Nein, danke. Das ist nett. Aber es dauert leider noch länger. Schade, wenn diese Besprechung nicht wäre, würde ich auch nach Hause gehen. Aber morgen Abend mache ich früher Feierabend. Da können wir zusammenfahren. Na, dann störe ich nicht länger. Mach nicht mehr so lang und dann noch einen schönen Feierabend. Ciao. Da habe ich noch mal eine Besprechung. Okay. Also, ich mache jetzt Schluss. Und? Wie war's? Ich denke ganz gut. Aber ich muss noch was für morgen früh vorbereiten. Ganz gut. Aber ich muss noch was für morgen früh vorbereiten. தெரியலையா? அடுத்த பிரசன்டேஷன் 1 is the next besprechung. அடுத்த பிரசன்டேஷன் எப்போ இருக்குன்னு சொல்றாரு. Gut. Morgen früh. Aber ich muss noch was. Morgen früh. Ceremony was where denkt was. So who thinks what? Ordnen Sie die Gedanken den Personen in Sierra. So அவங்களோட திங்கிங்கை பற்றி. Wenn ich nicht so lange arbeiten müsste, würde ich gern mitkommen. ஸோ இது எந்த பிக்சரில் சொல்லிட்டு இருக்காங்க? Wenn ich nicht so lange arbeiten müsste, würde ich gern mitkommen. ஸோ எனக்கு இன்னும் நிறைய வேலை இல்லாமல் இருந்தால் நானும் வந்திருப்பேன் அவங்க கூட அப்படின்னு. என்ன பிக்சர்? எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, ரெடியா கிளம்புறாங்க இல்லைங்களா? பிக்சர் ஏ. Okay. Ich konnte die Besprechung besser vorbereiten, wenn ich die Datei schnell finden würde. ஸோ எனக்கு ஃபைல் கிடச்சதுன்னா நான் இன்னும் ப்ரெசன்டேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன் பெட்டரா. ஃபைல் கிடச்சதுன்னா இன்னும் பெட்டராக பண்ணுவேன். யார் ஃபைல் தேடுறா? ஏல யார் ஃபைல் தேடிட்டு இருக்கா? இங்க தானேம்மா தேடுறாங்க. சே ஓகே. Wenn ich Zeit hatte, würde ich noch einen Kaffee trinken. Okay, wenn ich an seiner Stelle wäre, würde ich auch um Hilfe bitten. So help கேக்குறது யாரு?
When Boris nicht so gestresst wäre, wäre die Pause lustiger. Pauseனாலே break. B, ma'am. Ich konnte Boris mitnehmen, wenn noch nicht bleiben musste. ஸோ ஒருவேளை பாரிஸை கூட்டிகிட்டு போயிருப்பேன், ஒருவேளை அவங்க ஸ்டே பண்ண வேண்டியது இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன் பாரிஸை. ஸோ இது வந்து conjunctives y haben und sein வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ habenக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, hatte, 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 hatte wäre. ஓகே, இதுக்கு எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பாருங்க, conjunctives y வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, விஷ பத்தி சொல்றதுக்கு, ஹாஃப்லிஷ்கைட் பொலைட்னஸ் பத்தி சொல்றதுக்கு, அண்ட் irreal situation, அதாவது ரியலா இல்லாத ஒரு சிச்சுவேஷன், unmögliches in der Vergangenheit, அது வந்து நாட் பாசிபிள் என்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணுவாங்க. ஹாபனும் sein, ஹாபனுக்கு வந்து hatte, ich hätte gern ein neues Auto, I would like to have a new car. இவங்க விஷ பத்தி சொல்றாங்க. வேறக்கு வேற jetzt gern am Meer, he would like to be at the beach. இப்ப பீச்ல இல்ல, ஆனா பீச்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ விஷ் அவங்களோட விஷ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. மாடல் வேர்ப்ஸ் பாருங்க. ஸோ இது மேல இருக்கிறது நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். ஓகே. ஸோ மாடல் வேர்பை பற்றி யூஸ் பண்ணும்போது கானன் வந்து ஏர் டியர் ஹெல்ஃபன், ஹீ குட் ஹெல்ப் யூ, டூ மிஸ்டர் ஸ்மேர் லேர்னர், யூ ஷுட் ஹாவ் டு ஸ்டடி மோர். இதெல்லாமே எதுக்காக சொல்கிறாங்க, நீ இன்னும் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு. வி ஆர் டுஃப்டன் ஹியர் நிக்ட் ரவுக்கன், ஸோ இங்கே வந்து அலோ பண்ணலை அப்படின்னு. ஸ்மோக்கிங்க்கு நாட் அலோ டு ஸ்மோக் ஹியர். Er sollte pünktlich sein, he should be on time. Ich wollte eigentlich gehen, I wanted to go. Ich möchte einen Kaffee. So இதுக்கு எல்லாமே conjunctives y யூஸ் பண்ணுவாங்க. Model verben in conjunctives y. நோட் பண்ணிட்டீங்களா? ஒன் செகண்ட் மேம். எஸ் மேம். அப்புறம் அண்டர் வேர்ப்ஸ் இன் conjunctives y. ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரிட்டாரிட்டும் ஸ்டெம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஹனுக்கு வந்து கிங்க, இஷ் கிங்க எட்ஸ் கேன் ஸ்பாசியரன், ஐ வுட் கோ ஃபார் ஏ வாக். அதான் வேர்ப் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிட்டாரிட்டம்ல யூஸ் பண்ற அந்த ஸ்டெம்மை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. ஏர் கேம, ஏர் இஷ் உஸ்ட, இஷ் ஃபேண்ட. irreal சிச்சுவேஷனுக்கு வந்து அன்ரியல் கண்டிஷன். இது நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸோ அன்ரியல் சிச்சுவேஷனுக்கு if I had more time I would travel. இது ரியல் கிடையாது, ஒருவேளை டைம் இருந்தால் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். when ich sie reiche wäre
would sie ein Haus kaufen? If she was rich, she would buy a house. இந்த மாதிரி ரியல் சுச்சுவேஷன். irreal சுச்சுவேஷன் in the past. அதாவது when is truer gallant heart. இதுக்கு முன்னாடி நான் earlier படிச்சிருந்தா நான் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்திருப்பேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அன்ரியல் கண்டிஷன். அதுக்கெல்லாம் இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே மேம். நோட் பண்ணிட்டீங்களா? இதை எஸ் விட மேம். நான் கொடுத்த நோட்ஸ்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். கொஞ்சம் ஈஸியா அந்த மாதிரி தான் மேம் இருந்துச்சு. நான் அதுதான் பார்த்தேன். உங்களுக்கு ஈஸி. இதை விட அதுதான் உங்களுக்கு ஈஸி. ஸோ இருந்தாலுமே இதை நோட் ஓகே பண்ணி மேம். வச்சுக்கோங்க. நீங்க அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஸோ அதை படிச்சுட்டு ஒருவேளை அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ ப்ளூஸ்காம் பர்ஃபெக்ட் இதுல டவுட்னா இது சொல்லுங்க, அந்த ஹெட்டிங் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஓகே மேம். ரிலேட்டடான வீடியோஸ் எது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கோ நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேம். ஓகே, இது நீங்க எழுதிட்டு பாக்குறீங்களா? ட்ரை பண்றீங்களா? எஸ் மேம். ட்ரை பண்ணுறேன் மேம். ட்ரை பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.